மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்க காலக்கெடு நிர்ணயிக்காவிட்டால் நிறைவேறாத மசோதாக்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா என உச்சநீதிமன்றம் கேள்வி எழுப்பியுள்ளது. மசோதாக்களை நிறைவேற்ற ஆளுநர் மற்றும் குடியரசுத் தலைவருக்கு 3 மாதங்கள் காலக்கெடு நிர்ணயித்து கடந்த ஏப்ரல் 8ஆம் தேதி உச்சநீதிமன்றம் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பு வழங்கியது. இது தொடர்பாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு எழுப்பிய 14 கேள்விகள் குறித்த விசாரணை உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி கவாய் தலைமையிலான 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியல் சாசன அமர்வு முன்பு 3ஆம் நாளாக இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது வாதிட்ட சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் மேத்தா, ஒரு அரசியலமைப்பு அதிகாரம் மற்றொரு அரசியலமைப்பு அதிகாரத்திற்கு கால வரம்பை பரிந்துரைக்க முடியுமா என கேள்வி எழுப்பினார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி சூரியகாந்த், காலக்கெடு நிர்ணயிக்க கூடாது என்றால் எவ்வளவு நாட்கள் அந்த மசோதா செயல்பட முடியாமல் இருக்க வேண்டும் என கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த துஷார் மேத்தா, அரசியல் ரீதியாக பிரதமர், குடியரசுத் தலைவர் உள்ளிட்டோரை சந்தித்து தீர்வு காணலாம் என்றும் நீதிமன்றம் மட்டுமே வழி அல்ல என்றும் கூறினார். மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்குவதற்கான காலக்கெடு நாடாளுமன்றத்தில் இருந்து வர வேண்டுமே தவிர நீதிமன்றத்தில் இருந்து வரக்கூடாது என்று அவர் தெரிவித்தார். அப்போது குறுக்கிட்ட நீதிபதி நரசிம்மா, ஆளுநர் செயலற்று இருந்தால் பாதிக்கப்பட்ட மாநில அரசு நீதிமன்றத்தை அணுகக்கூடாதா என கேள்வி எழுப்பினார். வெளியில் இருந்து காலக்கெடு நிர்ணயிக்காவிட்டால் ஒப்புதல் கிடைக்காமல் மசோதாக்கள் அந்தரத்தில் தொங்கிக் கொண்டிருக்க வேண்டுமா என்றும் அவர் வினவினார். நீதிமன்ற உத்தரவு மூலம் 3 மாதம் காலக்கெடு நிர்ணயித்து குடியரசுத் தலைவரையோ ஆளுநரையோ கட்டுப்படுத்த முடியாது என்று துஷார் மேத்தா கூறினார். அதனை ஏற்க மறுத்த தலைமை நீதிபதி, தவறு நடந்தால் அதற்கு ஒரு தீர்வு இருக்க வேண்டும் என்றும் அரசியலமைப்பின் பாதுகாவலர் நீதிமன்றம்தான் என்றும் தெரிவித்தார். மிக உயர்ந்த அரசியலமைப்பு பதவியில் இருந்தாலும் அவர்கள் செயல்படவில்லை என்றால் நீதிமன்றத்திற்கு தலையிட அதிகாரம் இல்லையா என அவர் வினவினார். தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள்தான் மக்களுக்கு பதிலளிக்க கடமைப்பட்டவர்கள் என்றும் ஆளுநர் அல்ல என்றும் தலைமை நீதிபதி கூறினார். 4 ஆண்டுகளாக மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்காவிட்டால் ஜனநாயக அமைப்பு எவ்வாறு செயல்படும்? 3இல் 2 பங்கு பெரும்பான்மையுடன் ஆட்சி செய்யும் அந்த மாநில அரசின் நிலை என்ன என தமிழ்நாட்டை குறிப்பிட்டு தலைமை நீதிபதி கேள்வி எழுப்பினார். அப்போது நீதித்துறையின் செயலற்ற தன்மையால் வழக்குகள் குவிந்துள்ளதாக குடியரசுத் தலைவர் நடவடிக்கை எடுக்கலாமா என துஷார் மேத்தா வினவினார். அரசியலமைப்பு சட்டம் பிரிவு 200 நீதிக்கு உட்பட்டது அல்ல என்றும் அவர் கூறினார். அதற்கு பதிலளித்த நீதிபதி சூரியகாந்த், முடிவெடுக்கும் செயல்முறை நீதித்துறை மறு ஆய்வின் வரம்பிற்குள் உள்ளது என்று தெரிவித்தார். சொலிசிட்டர் ஜெனரல் வாதம் முடிவடைந்ததை தொடர்ந்து மத்திய பிரதேச அரசு தரப்பு வாதம் தொடங்கியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.